கர்த்தருடைய உக்கிர கோபம். நான் என் வீட்டை விட்டுவிட்டேன், என் சுதந்திரத்தை நெகிழ விட்டேன். என் ஆத்துமா நேசித்தவனை அவனுடைய சத்துருவின் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். என் சுதந்திரம் காட்டில் உள்ள சிங்கத்தைப் போல் எனக்கு ஆயிற்று. அது எனக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கிறது. ஆதலால் அதை வெறுக்கிறேன். என் சுதந்திரம் பல வர்ணமான பட்சியைப் போல எனக்கு ஆயிற்று. ஆகையால் பட்சிகள் அதை சுற்றிலும் வருவதாக. வெளியில் சகல ஜீவன்களே, அதை பட்சிக்கும்படி கூடி வாருங்கள். அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சைத் தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்தரமாக்கினார்கள். அதை பாழாக்கிவிட்டார்கள். பாழாய் கிடக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறது. தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. கொள்ளைக்காரர் வனாந்திரத்தில் உள்ள எல்லா உயர் நிலங்களின் மேலும் வருகிறார்கள். கர்த்தருடைய பட்டயம் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி தேசத்தின் மறுமுனை மட்டும் பட்சித்துக் கொண்டிருக்கும். மாம்சமாகிய ஒன்றுக்கும் சமாதானமில்லை. கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள். பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள். கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் உங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுங்கள். யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். தேவனுடைய உக்கிர கோபம் அவர்கள் மேல் வருகிறது. கர்த்தர் யூதா தேசத்து ஜனங்களை அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தர் யூதா தேசத்தாரை பற்றி சொல்லும்போது, நான் என் வீட்டை விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வாயில் இருந்து வரும் பயங்கரமான வார்த்தையாகும். யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆனால் கர்த்தரோ அவருடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்களை விட்டு விலகி போய் விடுகிறார். தம்முடைய ஜனத்தை விட்டு விடுகிறார். எருசலேமில் உள்ள தம்முடைய ஆலயத்தை விட்டு விடுகிறார். அவர்கள் மத்தியிலே தாம் வாசம் பண்ணும் வாசஸ்தலத்தையும் விட்டு விடுகிறார். யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள். யூதா தேசத்தில் விக்கிரகங்களை ஆராதனை செய்து அவற்றிற்கு பலிகளை செலுத்தி தீட்டுப்படுத்துகிறார்கள். கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தமான ஸ்தலத்தில் மாத்திரமே வாசம் பண்ணுகிறவர். யூதா தேசமோ தீட்டா இருக்கிறது, அங்கே அசுத்தம் நிரம்பி இருக்கிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தர் யூதா தேசத்தை விட்டு கடந்து போய்விடுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருடைய சுதந்திரமாய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாயும் அக்கிரமங்களின் நிமித்தமாயும் கர்த்தர் என் சுதந்திரத்தை நெகிழவிட்டேன் என்று சொல்கிறார். கர்த்தர் இனிமேல் யூதா மனுஷருடைய நன்மைகளை விசாரிக்க மாட்டார். அவர்களை பாதுகாத்து பராமரிக்க மாட்டார். இதுவரையிலும் கர்த்தருடைய ஆத்துமா யூதா தேசத்தாரை நேசித்தது. அவர்கள் செழித்திருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்களாய் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவர்களை சத்துருக்களின் கைகளில் இருந்து பாதுகாத்தார். இப்போதோ கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் அவர்களை கைவிட்டு விடுகிறார். அதோடு அவர்களை அவர்களுடைய சத்துருவின் கையிலும் ஒப்புக் கொடுத்து விடுகிறார். யூதாவின் மனுஷர் இதுவரையிலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை மாத்திரமே ஆராதித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். இப்போதோ அவர்களுடைய இருதயத்தில் பாவம் பிரவேசித்திருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரை விட்டு விலகி போய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக அவர்களை உருவாக்கவில்லை. அவர்களோ தங்களுடைய சுய இஷ்டம் போல சிந்தித்து தங்களுடைய மாம்சத்தின் இச்சைக்கு ஏற்ற பிரகாரம் கிரியை நடப்பிக்கிறார்கள். யூதாவின் மனுஷர் கர்த்தரோடு கூட இருந்த வரையிலும் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்தார்கள். இப்போதோ அவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் மனுஷ சுபாவத்திற்கு பதிலாக மிருக சுபாவம் வந்து விடுகிறது. என் சுதந்திரம் காட்டில் உள்ள சிங்கத்தை போல் எனக்கு ஆயிற்று என்று கர்த்தர் சொல்கிறார். காட்டில் உள்ள சிங்கத்தை யாரும் நேசிக்க மாட்டார்கள். சிங்கத்தோடு சிநேகமாய் பழக மாட்டார்கள். எல்லோரும் சிங்கத்தை பார்த்து விலகி போய் விடுவார்கள். யூதாவின் மனுஷரும் இப்போது காட்டில் உள்ள சிங்கத்தை போலவே இருக்கிறார்கள். காட்டில் உள்ள சிங்கத்திற்கு புத்தி இருக்காது. அதற்கு நல்லவர் யார் தீயவர் யார் என்று வித்தியாசம் பார்க்க தெரியாது. காட்டில் உள்ள சிங்கம் யாரை பார்த்தாலும் அவர்களை பட்சித்து கொன்று போடும். யூதாவின் மனுஷர் இப்போது காட்டில் உள்ள சிங்கத்தை போல் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை பார்த்து கர்ச்சிக்கிறார்கள்.
ஆகையினால் கர்த்தர் அவர்களை வெறுத்து விடுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக கெர்ச்சிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள். கர்த்தருடைய அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். கர்த்தருடைய நீதிக்கும் நியாயத்திற்கும் விரோதமாய் கிரியை செய்கிறார்கள். இவ்வாறாக அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கிறார்கள். யூதாவின் மனுஷர் இப்போது காட்டில் உள்ள சிங்கங்களைப் போல இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் தேவனுடைய தொழுவத்தில் உள்ள ஆடுகளாகவே இருந்தார்கள். ஆடுகள் சிங்கங்களாக மாறிற்று. அமைதியாக கர்த்தரை பின்பற்றியவர்கள் இப்போது கர்த்தருக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கிறார்கள். இதற்கு முன்பு யூதாவின் மனுஷர் யாருக்கும் தீங்கு செய்ததில்லை. இப்போதோ அவர்கள் காட்டில் உள்ள சிங்கங்களைப் போல எல்லோரையும் பட்சிக்கிறார்கள். காட்டில் உள்ள சிங்கத்தை பழக்க முடியாது, அது தன் இஷ்டப்படி அலையும். ஆகையினால் கர்த்தர் அதை வெறுக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிய போது கர்த்தர் அவர்கள் மீது பிரியமாய் இருந்தார். அவர்களுடைய நற்குணங்களையும் நற்கிரியைகளையும் பார்த்து கர்த்தர் மிகுந்த சந்தோஷப்பட்டார். ஆனால் இப்போதோ அவர்கள் கர்ச்சிக்கிற சிங்கங்களாய் இருக்கிறார்கள். எல்லோரையும் பட்சித்து போடுகிறார். கர்த்தர் அவர்கள் மீது அன்பாயில்லை. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பல வர்ணமான பட்சியைப் போல இருக்கிறார்கள். என் சுதந்திரம் பல வர்ணமான பட்சியைப் போல எனக்கு ஆயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்தில் இப்படிப்பட்ட பறவைகளை காணிக்கைகளாக செலுத்த மாட்டார்கள். பட்சிக்கிற மிருகங்களையும் பட்சிக்கிற பறவைகளையும் தேவனுடைய ஆலயத்தில் காணிக்கையாக படைக்கக்கூடாது. யூதாவின் மனுஷர் ஒரு காலத்தில் புறாக்களைப் போல அமைதியாய் இருந்தார்கள். ஆனால் இப்போது பட்சிக்கிற பறவைகளைப் போல இருக்கிறார்கள். பல வர்ணமான பட்சி இயற்கையான சுபாவத்தில் இருந்து வேறுபட்டிருக்கிறது. யூதா மனுஷருடைய தெய்வ பக்தியும் நற்குணங்களும் மாறி இருக்கிறது. அவர்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயமில்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் சுபாவமும் இல்லை. அவர்கள் பல வர்ணமான பட்சிகளைப் போல வினோத குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சாதாரண பறவைதான் இப்போது பல வர்ணமான பட்சியாய் இருக்கிறது. இந்த பறவையின் மீது வர்ணம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பறவை இரை தேடும் போது அது புசிக்கும் இரையில் உள்ள இரத்தம் அந்த பறவையின் மீது படுகிறது. அது இரத்தம் தெளிக்கப்பட்ட பறவையாய் இருக்கிறது. ஆகையால் பட்சிகள் அதை சுற்றிலும் வருவதாக, வெளியின் சகல மிருகங்களே அதை பட்சிக்கும்படி கூடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல வர்ணமான பட்சிகள் மற்ற பறவைகளை கடித்து குதறிவிடும். ஆகையினால் மற்ற பறவைகள் பல வர்ணமான பட்சியை விரும்புவதில்லை. யூதாவின் மனுஷரும் மற்றவர்களை பட்சிக்கிற பட்சிகளைப் போல இருக்கிறார்கள். குற்றமற்றவர்களின் இரத்தம் இவர்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சரீரங்கள் பல வர்ணமான பட்சியைப் போல இரத்தக்கரை படிந்திருக்கிறது. ஆகையினால் அவர்களை ஒருவரும் நேசிப்பதில்லை. அவர்களுக்கு அருகாமையில் யாரும் வருவதில்லை. புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்கள் பல வர்ணமான பட்சியை தங்கள் தெய்வமாக நினைத்து அதை ஆராதிக்கிறார்கள். இந்த பட்சிக்கு தெய்வீக குணம் உண்டு என்று சொல்லுகிறார்கள். யூதாவின் மனுஷர் ஒரு காலத்தில் கர்த்தரை மாத்திரமே ஆராதித்தார்கள். இப்போதோ அவர்கள் விக்கிரக ஆராதனையின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள். விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் தங்கள் தேவர்களை பல வர்ணங்கள் பூசி அழகுபடுத்துவார்கள். அவை பார்ப்பதற்கு பல வர்ணமான பட்சிகளைப் போல இருக்கும். யூதாவின் மனுஷரும் கர்த்தரை நேசியாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பல வர்ணமான பட்சியைப் போல் தங்களுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். விக்கிரகங்கள் மீது பிரியப்பட்டு அவற்றை ஆராதனை செய்கிறார்கள். சத்துருக்கள் யூதா மனுஷர் மீதும் எருசலேமின் குடிகள் மீதும் வந்து விழுந்து அவர்களை சங்காரம் பண்ணுவார்கள். யூதா தேசத்தை அழித்து போடுவார்கள். யூதாவின் பட்டணங்களும் எருசலேமும் பாழான தேசம் போலவும் அழிந்து போன பட்டணம் போலவும் இருக்கும். யூதாவின் மனுஷர் பல வர்ணமான பட்சிகளைப் போல இருக்கிறார்கள் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கோட்டான்களும் ஆந்தைகளும் வினோத நிறமுள்ள பறவைகளை பார்த்து வினோதமாக சத்தமிடும். அவற்றின் பல வர்ணங்களை விரும்பும். மற்ற பறவைகள் பல வர்ணமான பறவைகளை ஆச்சரியத்தோடு பார்க்கும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜனத்தார் மத்தியில் கர்த்தருடைய ஜனம் விசேஷமானவர்களாக இருக்கிறார்கள். மற்ற ஜாதியார் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். பல வர்ணமான பட்சியை பார்த்து ஆச்சரியப்படுவது போலவும் அதை அதிசயம் போல பார்ப்பது போலவும் அந்நிய தேசத்தார் யூதாவின் மனுஷரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் யூதாவின் மனுஷரோ
தங்களுடைய மதியீனத்தினால் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே கேடு வரவழைத்துக் கொள்கிறார்கள். பல வருணமான பட்சியைப் போல இருக்கிற யூதாவின் மனுஷரை கர்த்தர் வெறுத்து ஒதுக்கி விடுகிறார். கர்த்தர் இந்த பறவைகளை வெறுக்கும் போது மற்ற பறவைகளும் அவற்றை வெறுத்துவிடும். ஆகையால் பட்சிகள் அதை சுற்றிலும் வருவதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தேயரின் சேனை எருசலேமை சுற்றிலும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் யூதா தேசத்தை முற்றிலுமாய் அழிக்கப் போகிறார்கள். யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமுக்கும் அழிவு சமீபமாய் வந்திருக்கிறது. யூதாவின் குடிகள் எல்லோரும் கல்தேயரின் பட்டயங்களினால் சாகப் போகிறார்கள். கர்த்தர் அவருடைய மரணத்தை பார்த்து வேதனைப்பட மாட்டார். பாவிகள் மரித்து போவதை பார்த்து கர்த்தர் கவலைப்பட மாட்டார். யூதாவின் மனுஷரும் கர்த்தருடைய பார்வையில் பாவிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் சங்காரமாவதைக் கண்டு கர்த்தர் மனவேதனை அடைய மாட்டார். கர்த்தருடைய பார்வையில் யூதாவின் மனுஷரும் பாவிகளான புறஜாதி ஜனங்களும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்குள் வித்தியாசம் காணவில்லை. யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் விடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை உடனே தண்டித்து விடாமல் அவர்களுடைய பாவங்களை குறித்து அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறார். தம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கர்த்தர் நினைவு கூறுகிறார். யூதாவின் மனுஷர் பாவிகளாக இருந்தாலும், யூதா தேசம் அசுத்தமாகவும் தீட்டாகவும் இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் மீது இன்னும் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தர் யூதா தேசத்தையும் யூதாவின் மனுஷரையும் பற்றி சொல்லும்போது என் திராட்சை தோட்டம் என்றும் என் பங்கு என்றும் என் பிரியமான பங்கு என்றும் பாசத்தோடு சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய சபையின் மீது பிரியமாய் இருக்கிறார். சபையில் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் இருந்தாலும் கர்த்தருடைய சபையானது அவருக்கு பிரியமான பங்காகவே இருக்கிறது. யூதா தேசத்தாருக்கு விரோதமாக கல்தேயர்கள் திரளான எண்ணிக்கையில் வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை பற்றி சொல்லும் போது அவர்களை திரளான மேய்ப்பர்கள் என்று சொல்லுகிறார். கல்தேயருடைய படை தளபதிகள் யூதா தேசத்தின் மீது தங்களை தாங்களே தலைவர்களாக நியமித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் யூதா தேசத்தை மேய்வது போல கொள்ளையிடுகிறார்கள். அரபியர்கள் தங்களுடைய ஆட்டு மந்தைகளை இறை கிடைக்கும் இடத்திலெல்லாம் மேய விடுவார்கள். தரையில் பழுத்த பழங்கள் இருந்தாலும் பசுமையான புல் இருந்தாலும் அந்த ஆடுகள் அதை மேயும். அரேபியரின் ஆடுகள் மேய்ச்ச நிலத்தில் மேயும் போது அதிகமான சேதத்தை உண்டு பண்ணும். அவை திராட்சை தோட்டத்திற்குள் புகுந்து தோட்டத்தையே அழித்து போடும். நல்ல மேய்ச்சல் நிலத்தின் மீது காலால் மிதிக்கும். அதை பாழான வனாந்திரம் போல் ஆக்கிவிடும். கல்தேயரின் படை தளபதிகள் தங்களுடைய படையில் உள்ள ஏராளமான வீரர்களை யூதாவின் பட்டணங்களுக்குள்ளும் எருசலேமுக்குள்ளும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் யூதா தேசத்தை அழித்து போடுகிறார்கள். காலால் மிதித்து போடுகிறார்கள். செழிப்பாயிருந்த எருசலேமை பாழான வனாந்திரமாக்குகிறார்கள். அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்திரமாக்கினார்கள். அதை பாழாக்கி விட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா தேசம் ஒரு காலத்தில் செழிப்பான தேசமாய் இருந்தது. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் இப்போதோ அது பாழான வனாந்திரமாய் இருக்கிறது. யுத்தத்தின் பட்டயம் எருசலேமின் மீது வந்திருக்கிறது. யூதாவின் மனுஷர் பட்டயத்தால் அழிந்து போகிறார்கள். கல்தேயர்கள் கொள்ளைக்காரர்களைப் போல வருகிறார்கள். அவர்கள் வனாந்திரத்தில் உள்ள எல்லா உயர் நிலங்கள் மேலும் வருகிறார்கள். கொள்ளைக்காரர் வனாந்திரத்தில் உள்ள எல்லா உயர் நிலங்களின் மேலும் வருகிறார்கள். கர்த்தருடைய பட்டயம் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி தேசத்தின் மறுமுனை மட்டும் பட்சித்துக் கொண்டிருக்கும். மாம்சமாகிய ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்ருவின் சேனையில் உள்ளவர்கள் யூதா தேசம் முழுவதையும் பாழாக்கி போடுகிறார்கள். கல்தேயருடைய பட்டயம் யூதா தேசத்தின் ஒரு முனை தொடங்கி தேசத்தின் மறுமுனை மட்டுமுள்ள யூதர்கள் அனைவரையும் பட்சித்து போடுகிறது. மாம்சமான யாவருக்கும் அழிவும் நாசமும் வருகிறது. இதன் நிமித்தமாய் மாம்சமாகிய ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை. கர்த்தருடைய பட்டயம் யூதாவின் மனுஷரை பட்சிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது கர்த்தருடைய பட்டயம் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும். கிதியோனுக்கு கர்த்தருடைய பட்டயம் துணையாய் இருந்தது போல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கும் அவருடைய பட்டயம் துணை செய்யும். கர்த்தருடைய ஜனம் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவரை விட்டு விலகி போகும்போது கர்த்தருடைய பட்டயம் அவர்களுக்கு துணை செய்யாது. அது மாத்திரமல்ல,
கர்த்தருடைய பட்டயம் அவர்களை அழித்து போடும். கர்த்தருடைய பட்டயம் இப்போது கல்தையருடைய கரங்களில் இருக்கிறது. அவர்கள் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி தேசத்தின் மறுமுனை மட்டும் கர்த்தருடைய பட்டயத்தினால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத யூதாவின் மனுஷரை சங்காரம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய உக்கிர கோபம் யூதாவின் மனுஷர் மீது வந்திருக்கிறது. யூதா மனுஷருடைய பாவமும் அவர்களுடைய அக்கிரமமும் கர்த்தரை அவர்களுக்கு சத்துருவாக்கிற்று. கர்த்தருடைய உக்கிர கோபத்தின் நிமித்தமாய் யூதா தேசம் பாழாய் கிடக்கிறது. சத்துருக்கள் அதை பாழாக்கி விட்டார்கள். பாழாய் கிடக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறது. தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா தேசம் வனாந்திரம் போல பாழாய் கிடக்கிறது. அது கர்த்தரை நோக்கி புலம்புகிறது. ஆனால் யூதா தேசத்தில் குடியிருக்கிற யூதர்களோ தங்களுடைய பாவத்திற்கு மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். தங்களுடைய தேசம் பாழாய் போனதை பற்றி அந்த தேசத்தில் உள்ள ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. தங்கள் தேசத்திற்காக ஒருவரும் புலம்பி அளவில்லை. அவர்களுடைய தேசம் புலம்புகிறது, ஜனங்கள் புலம்பவில்லை. யூதாவின் மனுஷர் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கல்தையர்கள் தங்கள் தேசத்திற்கு விரோதமாக வரும்போது யூதர்கள் கர்த்தரை நம்பாமல் தங்கள் சுய பலத்தை நம்புகிறார்கள். தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாய் போகும். கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள். பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள் என்று கர்த்தர் யூதா மனுஷருடைய மதியீனத்தை பற்றி சொல்கிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கல்தையருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண தங்களை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். யுத்தம் பண்ண பணம் தேவை. தங்களிடத்தில் கல்தையருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போதுமான அளவு ஐஸ்வர்யம் இருப்பதாக நினைக்கிறார்கள். ஒருவேளை தங்களுடைய பொன்னையும் ஐஸ்வர்யத்தையும் கல்தையருக்கு அன்பளிப்பாக கொடுத்து யுத்தத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் யூதர்கள் நினைத்திருக்கலாம். யூதர்களிடத்தில் ஏராளமான ஐஸ்வர்யம் இருக்கிறது, பொன்னும் வெள்ளியும் இருக்கிறது. ஆனாலும் அவை அவர்களுக்கு பிரயோஜனப்படாது. அவர்களுடைய ஐஸ்வர்யம் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்காது, வெட்கத்தையே கொடுக்கும். கர்த்தருடைய உக்கிர கோபம் யூதர்கள் மீது வந்திருக்கிறது. அவருடைய பொன்னும் பொருளும் கர்த்தருடைய கோபத்தில் இருந்து அவர்களை தப்புவிக்காது. கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் உங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுங்கள் என்று கர்த்தர் யூதாவின் மனுஷரிடத்தில் சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபத்தின் நாளில் பொன்னும் வெள்ளியும் பிரயோஜனப்படாது. கீழ்ப்படிதல் உள்ள இருதயமும் கர்த்தருக்கு பயப்படும் பயமுமே நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் மேய்ப்பர்கள் ஜனங்களை துன்மார்க்கமாக ஆளுகை செய்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலும் இந்த வார்த்தை ஒருமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கொள்ளைக்காரர் என்னும் வார்த்தை பாபிலோனியரை குறிப்பிடுகிறது. கொள்ளைக்காரர்களுடைய பட்டயம் இந்த வசனத்தில் கர்த்தருடைய பட்டயம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் யூதாவை தண்டிப்பதற்கு கர்த்தரே பாபிலோன் தேசத்தாரை அனுப்பியிருக்கிறார்.